இந்த முயற்சி இந்த முதல் முயற்சி 6 மாத காலம் தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் வெற்றி தரப்போட்டியெல்லாம் பணியாற்ற வேண்டும். நமக்கு இந்த ஊழல்கள் முன்னாடி கொடுக்கல, கட்சிகள் இல்லை, நமதிகள் இல்லை, இதுவரைக்கு ஜெயலலிதார்கள், பொங்கூரார்கள், ஊழூரார்கள் இதுவரை பிரசித்த தலைவர்கள் நாணயங்கள் இங்கே தலைவர் உச்சியோகிறார் தான் வந்திருக்கிறார். இவ்வளவு கூட்டம் வந்து வரலாறு கிடையாது. இல்லை, எந்த கட்சியிலும் எதுக்குமே இந்த கூட்டம் போடுவது வரலாறு அப்படின்னு என்ன வந்த கூட்டம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் அவர் பேச ரெஸ்பான்சிபிள் பண்ணுறாங்க. அதாவது கோயில் போடுறாங்க, கை தட்டுறாங்க, ஒரு கையை ஆட்டுறாங்க, அவங்க கூட பேசுகிறாங்க. அப்படின்னு என்ன இருக்குன்னா காசு கொடுத்து கூட்டிகிட்டு தான் வர மூலமாக வந்து அப்படியே முன்னாடி கொஞ்சம் பேர் கட்சிக்கார அப்படியே கோல் போடுறாங்க, அவங்க போடுவாங்க. ஒட்டுமொத்த கூட்டத்தை அசையாமல் கடைசியில் பேசிட்டு வரைக்கும் அப்படியே அவங்க பேச அது ஒத்துழைப்பு கொடுத்து கை தட்டி காட்டுகிறாங்கன்னா அதுதான் உணர்வு. 2026 ஒரு திருப்புமுனை தமிழ்நாட்டிலே இதெல்லாம் நம்மளுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் இல்லை. நீங்களே பார்த்தீங்க, எல்லாரும் தான் பார்த்தேன். நடந்தது பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அவங்க காலத்தில் என்ன நடந்தது தெரியும். இவ்வளோ பின்னாடி இவ்வளோ கூட்டம் வந்தது அப்படின்னா இன்னைக்கு திமுக ஆட்சியுடைய அனுகூலம் ஆச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கரூரில் 40 பேர் போகிறாங்க. இவங்க போகிறதுக்கு அப்பா மகன் பேரன் போகிறதுக்கு இதில் 3 தடவை ஆட்சியில் இருப்பாங்க. அப்பா இருக்கும்போது ஸ்டாலின் துணை முதலமைச்சர், அதே மாதிரி ஸ்டாலின் இருக்கும்போது அவங்க மகன் துணை முதலமைச்சர், சம்சார அந்த கனிமொழி மக அங்கே பிஏ சீனியர் அவங்களுக்கு கூட பார்லிமெண்ட் தலைவர் அந்த நாள் பண்ணிருக்காங்க. குடும்ப ஆட்சி அப்படின்றது திராவிட ஆட்சி இல்லை, திராவிட ஆட்சி இல்லை, குடும்ப கட்சி இல்லை, திராவிட கட்சி இல்லை, குடும்ப கட்சி. நம்மளும் அப்படி இல்லை. இப்போ போகிற நான் எழுத்துக்களை சேர அதே மாதிரி அவர்களை சேர்ந்து நான் உதவி செய்கிறார், அவர் உதவி செய்கிறாரு, இது உதவி செய்கிறாரு, மாவட்டத்தில் எல்லாருமே அந்த மாதிரி பொருட்கள் இருக்குது. அதுவும் கிராமத்தில் வந்து விவசாய குடும்பத்துக்கு வந்து நம்ம புரட்சி தலைவர் போயிட்டாங்க, புரட்சி தலைவர் அம்மாவும் போயிட்டாங்க. அதிமுகங்கிறது வந்து கொள்கைக்காக வாழ்ந்து இருக்கிறீங்க. அதனால தான் 4 கோடி தலைவர் இருக்குது. வெட்ட வாழ வளருவாங்க. அதனால அனைத்து அண்ணா திராவிட எவனாலே அழிய முடியும். பெரியவர்களும் இருக்கிறார், நடுத்தரம் இருக்கிறாங்க, வருங்கால குழந்தைகள் இருக்கிறாங்க. இப்படி ஒரு இயக்கம் இருக்கிறது ஒரு குடும்ப பாசத்தோடு இருக்க மட்டும் இல்லை. நான் ஸ்கூல்லேருந்து வந்துக்கிறேன், வடமுதலிருந்து வந்துக்கிறீங்க, ஸ்கூல்லேருந்து வந்துக்கிறேன், ஊசியில் வந்துக்கிறீங்க. நம்ம வீட்டில் ஒரு கொள்கையில் இருந்து அந்த கட்சியில் இருந்து அந்த கட்சி ஒரு நியாயமான கட்சி, மக்களுக்காக பாடுபடுற கட்சி இருந்தனால தான் நாம் அண்ணன் தம்பியாட்டம் இங்கே எல்லாரும் இருக்கு. ஆமாம், தனி சேர்த்தோம்னா என்னதான் கோடீஸ்வரன் இருந்தாலும் என்னதான் தொழிலதிபர் வியாபாரி இருந்தாலும் கூட நம்ம சேர்ந்த வேலைக்கு இருப்பாங்க, சொந்த பந்தம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் இங்கிருந்து இங்கே வந்து கோயம்புத்தூரில் சிறியவர்களிருந்து அண்ணா செஞ்சாங்க, நான் ஊர்லேருந்து வந்துருக்கிறேன், இங்கே யாரும் கட்சிக்காரங்க ஒரு ஹெல்ப் வேணான்னு கேட்டால் அதை செய்யக்கூடிய உணர்வுள்ள ஒரு கட்சி, அது உணர்வு சகோதரராக இருக்கக்கூடிய கட்சி. அந்த சகோதர வாசத்தை அனைத்து அண்ணா திராவிட வீட்டில் உருவாக்கி என்ன வேணும் கேட்டால் எல்லாம் பாடுறோம், சம்பாதி சாப்பிட்றேன், எல்லாம் நல்ல எல்லாம் சேரும், எல்லாம் உதவிச்செல்லாம் ஆரம்பிச்சு கட்சி கொள்கை இருக்குது, ஆட்சி நல்ல ஆட்சி இருக்குது. நம்முடைய ஒவ்வொருடைய உணர்வோட ஒரு தலைவர் இருக்குது. நம்மளை கூட ஒருத்தர் வந்து மாண்பு எடப்பாடியார் வந்து முதலமைச்சராக வருங்காலத்தில் முதலமைச்சராக இருந்து மக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் எழுச்சி இருக்குது என்பதை